அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது பட்ஜெட் கூட்டத்தொடர் போயிட்டு இருக்கு. இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளினுடைய விவாதங்களை எப்படி புரிந்து கொள்வது, அதுதான் நம்ம தலைப்பாக கட்டமைச்சிருக்கிறோம். நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள். வணக்கம் திரு சுகுணா. வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம் அக்னீஸ்வரன். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி அவர்கள். வணக்கம் பெருமாள்மணி. நம்மோடு பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிநாதன். பெருமாள்மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பட்ஜெட் கூட்டத்தொடர், மானிய கோரிக்கை விவாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நிர்வாக மொழி அப்படின்னே சொல்லலாம். நீங்க தேர்தல் மேடைகளில் பேசுறதுன்றது வேற, மானிய கோரிக்கைகள்ல ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சி புள்ளி விவரங்களை வைக்கும், ஆளுங்கட்சி கடந்த கால ஆட்சியின் புள்ளி விவரங்களை வைக்கும், அதுக்குள்ளேயே அரசியல் உறவு உரையாடல் எல்லாமே இருக்கும். கூட்டணி கட்சிகளை எப்படி பேசுறாங்க அதெல்லாம். எப்படி இப்ப இந்த ஓவரால் போயிட்டு இருக்கிறத வச்சு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் இன்றைக்கு முதல்வராக இருக்கிறார். அவரது ரசிகர்களில் பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை என்னன்னா, வெளியில் இருந்தபோது, சட்டமன்றத்துக்கு வெளியில் இருந்தபோது அவர் கதாநாயகனாகவும் அவரது ரசிகர்கள் மன்ற நிர்வாகிகளாகவும் இருந்தாங்க, ரசிகர்களாக இருந்தாங்க. அப்போ அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வருகிற பொழுது இந்த கதாநாயகன் முதல்வராக ஆவதுங்கிறது ரொம்ப எளிது. இப்போ அந்த ரசிகர்கள் நிர்வாகிகளாகவும் அமைச்சர்களாகவும் எழுந்து வர்றதுக்கான இடம், எழுந்து வந்துட்டாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான இடம் சட்டமன்றம். ஏன்னா அவங்க நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறது, துறைகளை எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்க்கறது எல்லாம் ஃபைலில் இருக்கும். ஆனால் ஆமாம், அவங்க தலைவர்களாக எந்திரிச்சிட்டாங்க, இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நிரூபிக்கிற இடம் தான் இந்த சட்டமன்றம். அப்போ அவருமே என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ரொம்ப இயல்பாக இருக்கிறதுக்கு விடுறாரு. இப்போ போன கூட்டத்தொடருக்கும் இந்த கூட்டத்தொடருக்குமான முக்கியமான வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இயல்பாக இருக்கிறதுக்கு அவர் அனுமதிக்கிறார். பேரவையே பார்த்தீங்கன்னா, நாம அஇஅதிமுக ஜெயலலிதா காலத்தில் பேரவைக்குள்ள அவங்க எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி அமைச்சர்கள் இருப்பாங்க, ஒரு உரையை எப்படி ஆரம்பிப்பாங்க எல்லாமே தெரியும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறாரு. எல்லோருமே எதிர்வினை ஆற்றுறாங்க. இப்போ நம்ம முதல்ல சட்டமன்றம் அவங்க கூடினப்போ இவங்க மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்வினை ஆற்றுறாங்க. ஆனால் அப்படி எதிர்வினை ஆற்றுகிற போதும் அந்த சபாநாயகர் ஒரு தலைமை ஆசிரியர் போல, நீங்கள் உங்கள் கேள்வியில் ரொம்ப அருமையாக சுட்டி காட்டியது போல, அந்த நிர்வாக லைனை தாண்டி அது ஒரு பொலிட்டிக்கல் லைனாக போயிட வேண்டாம். ஏன்னா அரசியலாக பேசுறதுக்கும் உள்ள நிறைய இருக்கு. அந்த இடம் தான் திரு மணி. இப்போ திமுகவோட அப்ரோச் எப்படி இருக்கு? இப்போ ஏன்னா வந்திருந்தவர்கள் புதிதாக நம்ம ரொம்ப காலம் பட்ஜெட் கூட்டத்தொடரெல்லாம் பார்த்துருக்கோம். மானிய கோரிக்கைகள்ல எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. உங்கள்கிட்ட விஷயம் இல்லைன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. இங்க திமுக, இங்க அதிமுக பல ஆண்டுகள் ஆண்டவர்கள். இவங்க எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க அப்படின்ற இடம் இருக்குல்ல. இதுல திமுகவோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா இப்ப பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பேசுகிறவர்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, திரு ஏவா வேலு பேசுறாங்க, KN நேரு பேசுறாங்க, தேவைப்பட்டால் தங்கம் தென்னரசு பேசுறது, MRK பன்னீர்செல்வம் பேசுறது. இந்த அப்ரோச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க என்ன கடத்த விரும்புறாங்க? உங்க கொஸ்டினை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றேன். ட்ரெஷரி பெஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆளும் தரப்போட சராசரி வயது 40, எதிர்கட்சியோட சராசரி வயது 60. அரசியல் அனுபவமா பார்த்தீங்கன்னா 89லேருந்து அமைச்சராக இருந்தவங்க, பல முறை ஒரு துறையை 2-3 முறை நிர்வகிச்சவங்க எல்லாமே இருக்காங்க. அதுவும் ஒரு கட்சி மட்டும் இல்லை, 2 கட்சியுமே இருக்கு. நீங்க இன்னைக்கு எதிர்கட்சியோட சொத்து மதிப்பை கூட்டினீங்கனாலும் சரி, வயதா பார்த்தீங்கனாலும் சரி, நிர்வாக அனுபவமா பார்த்தீங்கனாலும் சரி, அரசியல் அனுபவமா பார்த்தீங்கனாலும் சரி, எல்லாத்துலேயும் எதிர்கட்சி அப்படி திரண்டு நிற்கிறாங்க. அப்போ இங்கே புதிதாக வந்தவர்கள் நிற்கிறாங்க. அப்போ என்னன்னா, இதுல ஒரு இடம் ரொம்ப முக்கியமான இடம் நான் நினைக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, ஐயா ஆதவர்ஜுனா அமைச்சர் எனக்கும் உறவினர் தான், அண்ணன் நேரு அவர்களுக்கும் உறவினர் தான். இந்த டோன் தான் அந்த சபையோட இந்த டோன் எங்க போகுதுன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன? ஐயா நேரு ஒரு இடத்துல சொன்னார், நான் இன்னொரு இடமும் சொல்லிடுறேன். ஐயா நேரு சொன்னாரு, என்ன டோன் சொன்னா நல்லா, அது ஒரு நட்பான டோன். அது என்னன்னா, பெருமாள் இல்ல நேரு சொல்றதையும் சொல்லிடுறேன். அவர் சொல்றாரு, ஒரு இதை குறிப்பிட்டு காட்டி, நீங்க இப்படி ஒரு விஷயம் சொல்றீங்க, இது சண்டை வளர்க்குற மாதிரி இருக்கு, இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு ஐயா நேரு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு. அப்ப என்னன்னா, ஒன்னு திமுக தரப்புல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது,
இவங்க வந்து இந்த இடத்துக்குள்ள இது ஒரு பெரிய அரசியலாவோ ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாகவோ அவங்க அதை கொண்டு போக விரும்பல அப்படிங்கிறது தெரியும். அது திமுகவின் நிலைப்பாடா இருக்கா இல்ல சீனியர் அமைச்சர்கள், முன்னாள் சீனியர் அமைச்சர்களோட நிலைப்பாடா இருக்காங்க? ஏன்னா சமூக ஊடகங்கள்ல வர பகிரப்படக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம், திமுக ஐடி விங் சார்ந்து எழுதக்கூடியவர்கள்லாம் பார்க்கிறோம். அது திமுகவோட நிலைப்பாடு ஒரு மென்போக்கோட இருக்காங்களா இல்ல முக்கியமான சில மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அந்த இடத்துக்கு நகர்றாங்க? இல்ல எப்படி இப்போ சபைக்குள்ள நடக்கிறத ரெண்டு பேருமே அவங்கவங்க கண்ணோட்டத்திலிருந்து சமூக வலைதளத்தில் எழுதுறாங்க. இவர் வந்து இப்படி பேசினார், அவர் அப்படி பதிலடி கொடுத்தார் அப்படின்லாம் ரெண்டு பேரும் எழுதுறாங்க. ஆனா சபைக்குள்ள ரெண்டு பேரோட டோன் என்னவா இருக்கு பாருங்க. ஒரு இடம் முக்கியமான இடம் இருக்கு. என்னங்க ஊழலுக்கு ஆதாரம் ஐயா ஏவா வேலு சொல்றாரு, இந்த ஊழலுங்க வார்த்தையே சபை குறிப்புல இருந்து நீக்கிறணும். அப்போ ஒரு உறுப்பினர் சொல்றாரு, புது உறுப்பினர், அவர் சொல்றாரு, என்னங்க ஊழலுக்கு ஆதாரம்னு கேக்குறீங்க, நானே சாட்சி தாங்க, நீங்க என்னென்ன சொல்லிலாம் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஹைவேஸ் மினிஸ்டருக்கு தெரியாதா? இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பழைய எக்ஸிஎம் இருக்காரு, அவருக்கு தெரியாதுங்களா அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா ஆக்ரோஷமா ஒரு உணர்வு பூர்வமா சொல்றாரு. என்ன இவங்க ஊழல் இல்லைன்னு சொல்றாங்களேன்னு. ஆனா அந்த இடத்துல சபாநாயகர் அந்த பாயிண்ட் அப்படி தட்டி விட்டாரு. சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணிட்டாரு. அப்புறம் இன்னொரு புதிய உறுப்பினர் கன்னி பேச்சு பேசுறாரு. அப்ப அவரு இவரு எம்ஆர்கே என்ன சொல்றாருன்னா, நாங்கெல்லாம் டென்ஷனா இருப்போம், நீங்க ரிலாக்ஸா இருக்கீங்கன்றாரு. அப்ப அந்த புதிய உறுப்பினர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இப்படி நீங்க ஏன் டென்ஷனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈடி எப்போ வரும் அந்த இடம் தான். அப்ப என்ன இல்ல அந்த இடம் சபாநாயகர் என்ன சொல்றாரு, இல்ல இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அது அவர் தடுக்கிறாரு, மாற்று கருத்தே இல்ல. ஆனா என்னன்னா, நீங்க திமுக ஐடி விங், திமுக சார்ந்து இயங்குகிறவர்கள் வெளியில இப்ப அறிவாலயத்துல பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, திரு பரந்தாமன் கொடுக்குறாங்க, அபிசுல்லா இருக்காங்க, சூர்யா இருக்காங்கன்னா, அது ரொம்ப ஹார்ஷான டோன்ல இருக்கு. ரொம்ப ஹார்ஷான வெள்ளை அறிக்கைக்கும் பட்ஜெட்டுக்குமே இருக்கிற வித்தியாசத்தை புட்டு வைக்கிறாங்க. ஆமா, சட்டமன்றத்துக்குள்ளே எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கான இடம் இருக்கு. நிதியமைச்சர் நிறைய டாஸ் பால் போடுறாங்கன்னு கூட சொல்லாம, ஆனா அடிக்கப்பட்டதா வெளியில இருந்தது உள்ளுக்கு இருக்கா? இல்ல, வெளியில இருக்கிற அனல், சமூக வலைதளத்தில் இருக்கிற அனல், ஊடக நேர்காணல்ல இருக்கிற அனல், அல்லது சட்டமன்றத்துக்குள் இல்லாத நிர்வாகிகள் இருக்கிற அந்த வெப்பம் இருக்குல்ல, அது சட்டப்பேரவைக்குள்ள இல்ல. என்ன காரணம்னா, மேபி இந்த இப்ப இதுவரை பாருங்களேன், ஒரு நாள் கூட அவங்க வெளிநடப்பு பண்ணவே இல்லை. ஒரு புதிய ஒரு தாவேகான்றது ஒரு புதிய கட்சியா வருது. இப்ப திமுக அதிமுகவுக்கு இடையில காலங்காலமா ஒரு உரையாடல் போய்கிட்டே இருந்தது. அது ஒண்ணு. நான் இன்னொரு காரணம் நினைக்கிறேன், இது 24 மணி லைவ் வந்து ஃபுல்லா போகுது, மக்கள் இன்னைக்கு பரவலா பாக்குறாங்க. நான் எப்போதுமே நினைக்கிறேன், தலைவர்கள் வந்து நம்மளை விட ரொம்ப சென்ஸ், மக்கள் பாக்குறாங்க, கவனமா பாக்குறாங்க. அப்ப நம்ம முன்னாடி இந்த கேம் ஆடின மாதிரி இப்ப ஆடக்கூடாது அப்படின்றது தெரியுது. இதுல என்னன்னா, தாவேகா வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்தாங்க, அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா நம்ம எதிர்வினை ஆட்டணும்னு. ஆனா சபாநாயகர் வந்து எதிர்கட்சியோட டோனை புரிஞ்சுக்கிட்டு தாவேகாவை கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் நிதானமா போலாம், இவ்வளவு உணர்ச்சி வசமா நீங்க பேச வேண்டியது இல்ல. இந்த விவாதங்கள்ல வந்து அந்த எல்லை மீறல் அதை அரசியலா கன்வெர்ட் பண்றப்ப சபாநாயகர் வந்தாங்க. அதை அரசியலா யாருமே கன்வெர்ட் பண்ணாம நிர்வாகமா மட்டுமே பேசுவதனாலதான் அது வந்து தலைவர்களுக்கு உரிய ஒரு சென்ஸ் காரணமா ரொம்ப சட்டப்பேரவை ரொம்ப மாண்போட கொண்டு போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு பார்வை இருக்கு, நிறைய குற்றச்சாட்டுகளை மேடைகள்ல, தேர்தல் மேடைகள்ல முன் வச்சாங்க. அது கடன் சார்ந்த விஷயம்லாம், வருவாய் பற்றாக்குறையா இருக்கலாம், இல்ல திமுக ஆட்சியின் மீது. நீங்க அதெல்லாம் தேர்தல் மேடைகள்ல பேசலாம், பேட்டியெல்லாம் கொடுக்கலாம். ஆனா சட்டமன்றத்துக்குள்ள மானிய கோரிக்கைகளை அப்படி விளையாட முடியாது, ஏன்னா டேட்டாவா அடிச்சிருவாங்க. அப்படி எதிர்கட்சி நடந்துகிட்டாங்களா இல்ல எப்படி? அது ஏன்னா இப்போ அது ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து தாவேகா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுக அதிமுக என்கிற பலமான எதிர்க்கட்சிகள், நிறைய நீண்டகால தமிழ்நாட்டை ஆண்ட அரசியல் அனுபவம் வாய்ந்த எதிர்க்கட்சிகள். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, அது ஆட்சி வந்ததே ஒரு விபத்து தான், எதிர்பாராத ஒரு விபத்து. தாவேகா ஆதரவாளர்கள் அல்லது தாவேகாவினரே எதிர்பாராத ஒரு இல்ல நான் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு சாட்சி இங்கேயே இருக்கு, என்னைய வச்சுட்டு இப்படி சொல்லக்கூடாது. நான் திரும்ப சொல்லியிருக்கேன், உங்க கூட சண்டை போட்டிருக்கேன், ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்கேன். இல்ல அப்படி மாதிரி இதையும் கண்ட்ரோல் பண்ணாரு பாருங்க. இல்ல 1,75,00,000 ஓட்டு வாங்கின உன்ன வந்து இப்படி விபத்துன்னு சொல்லக்கூடாதுங்க. இது வேற, அவர் பேச நீங்க பேசுறது யாரும் குறிக்கிடல. இல்ல என்ன வச்சுட்டு அப்படி சொல்லக்கூடாது. ரைட், ஓகே, பாயிண்ட் டேக்கன். கோபப்படாதீங்க. பெருமாள் மணியை தவிர வேற எந்த தாவேகா ஆதரவாளர்களும் அதை வந்து எதிர்பார்க்கல அப்படிங்கறத நான் இன்னொரு தொலைக்காட்சி விவாதத்திலையும் சொல்லியிருக்கேன். அவர் அந்த விவாதத்தில் எனக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. அதனால இவ்வளவு ஆவேசப்பட்டு அதை வந்து நிரூபிக்க வேண்டும் என்கிற எந்த விதமான அவசியமும் இல்ல. தாவேகா ஆதரவாளர்கள் யாருமே வந்து, இன்னும் சொல்லப்போனா தாவேகாவினர் கூட வந்து அவர்கள் ஆட்சியில் வருவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கல. இதுல வந்து முதலமைச்சர் விஜய் அப்படின்னு எடுத்துக்கொள்கிற பொழுது அவரை பொறுத்தவரைக்கும் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, வந்து இந்த 3 மாதங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் ஆகிறது, திங்கட்கிழமை 100 நாள் பாக்குறப்ப
அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகாரத்தை ருசிப்பது அப்படிங்கிறது அவருக்கு பிடித்திருந்தாலுமே கூட நடைமுறை சார்ந்த பிரச்சனைகள் அவருக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஹீரோவாக இருந்தவர். அவர் அந்த துறையில் வந்து அவர் வந்து கேள்விக்கு இடமற்ற வகையில் வந்து அவர் கொண்டாடப்பட்டவர். இங்கே வந்து அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவர் வந்து பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்போ அந்த செயல்பாடுகள் குறித்து, அந்த நிர்வாக திறமை குறித்தெல்லாம் கேள்விகள் எழுப்புவது, அவரை நோக்கி கேள்விகள் எழுப்புவது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். வெளியிலையும் சரி, சட்டமன்றத்திலும் சரி. வெளியில் அவர் வந்து பலவற்றை வந்து அவர் வந்து தவிர்த்து விடுகிறார். குறிப்பாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வந்து பலவற்றை தவிர்த்து விடுகிறார். விஜயை பொறுத்த வரைக்கும் நான் அந்த 3 மாதத்தில் அவர் ஒரே ஒரு ஃபார்முலாவை தான் மறுபடியும் அப்ளை பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறேன். உள்ளே வெளியே அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. வாரத்துக்கு ஒரு திமுக காரர்கள் அல்லது எதிர்க்கட்சிக்காரர்களை உள்ள வைக்கிறது, வெளியில போய் தன்னுடைய கூட்டை தாண்டி வெளியில போய் ஒரு நிகழ்ச்சியில வந்து ரீல்ஸ் எடுப்பது, இந்த விஷயத்தை அவர் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டே இருக்கார். சட்டமன்றங்கிறதா இந்த ரெண்டையுமே உடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகிறது. அவர் நோக்கி கேள்விகள் எழுப்புது அப்படின்னு பாக்குறப்ப அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ 4 நாட்கள் இந்த சட்டமன்றம் நடந்திருக்கிறதுன்னு சொன்னா ஒரே ஒரு முறை தான் அவர் எழுந்து சில நிமிடங்கள் தீர்மானம் வாசிச்சதெல்லாம் நான் கணக்கில் சேர்க்கலாம். அது ஏன்னா அது வந்து எழுதி கொடுத்த வாசிக்கிறார். அதை கூட வந்து ஒரு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு மொழியில் அவர் வந்து வாசிக்கல. அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு மொழி நடையில அப்படிப்பட்ட உடல் மொழியில தான் அவர் வாசிக்கிறாரு. ஒரே ஒரு முறை மட்டும்தான் அவர் வந்து உதயநிதி பற்றி அவர் பேசுகிறார் பேசுகிறார். அதுவுமே ஒரு தவறான தகவலை சொல்லி தான் அவர் வந்து பல்பு வாங்கினாங்கிறத நம்ம பார்க்கிறோம். குறுவை தொகுப்புக்கும் அவருக்கு வந்து நிவாரணத்துக்கும் வித்தியாசம் தெரியாம அவர் பேசினார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது தொடர்பாக நிறைய பத்திரிகையாளர்கள் முதலமைச்சருக்கு இந்த தீர்மானங்கள் முன்னாடி முதல் நாளே கொடுக்கப்பட்டிருக்கும். எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வரக்கூடிய தீர்மானம் இதுதான், இந்த கேள்விதான் கேட்க போறாங்க முன்னாடியே தெரியும், சிலபஸே தெரியும். ஆனால் எப்படி அதிகாரிகள் தப்பா எழுதி கொடுத்தாங்களா, இவர் தப்பா புரிஞ்சுட்டு பேசினாரான்னு. அப்ப அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவானதாக இருக்கிறது. இன்னொன்று இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, எந்த துறை கேட்டாலும் ஒரு 4 பேர் மட்டுமே திரும்ப எழுந்து சொல்வது. இப்போ யார் முதலமைச்சர் விஜயா, ஆதவர்ஜுனாவா, ராஜ்மோகனாங்கிற குழப்பம் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இருக்கிறது. பொதுப்பணித்துறை பற்றி கேட்டால் விவசாயத்துறை அமைச்சர் சொல்றது, விவசாயத்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 4 அமைச்சர்கள் தான் மறுபடி பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அதுல 2 அமைச்சர்கள் நிறைய வந்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்க்கிறோம். இன்னொன்னு என்ன, நீங்க சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்ப தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வெளியிலையும் சோசியல் மீடியாவிலையும் வந்து என்ன வேண்டுமானாலும் பேசலாம், பொதுக்கூட்டங்களில் பேசலாம். ஆனால் ஒரு சட்டமன்றத்தில் அப்படி பேச முடியாது அப்படிங்கிறத அவங்க கிட்டத்தட்ட தினந்தோறும் அதை எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. அது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு கடன் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்றாங்கன்றீங்க, எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. நீங்க வந்து மரியவல்சரா இருக்கட்டும், ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இப்ப கடன்கிறத வச்சுதான் இவங்க வந்து தமிழ்நாட்டை பொருளாதார வளர்ச்சிக்கு பின்னுக்கு தள்ளிட்டாங்கிறப்ப நீங்க இவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அதே மாதிரி இப்ப தங்கம் தென்னரசு வந்து மரியவல்சன் கேட்ட கேள்வியா இருக்கட்டும், 15,000 கோடி நீங்க வந்துருச்சுன்னு சொல்றீங்க, எந்த அடிப்படையில் வந்துருச்சுன்னு கேட்கிறப்ப அவனால பதில் சொல்ல முடியல. இல்ல வந்துரும் வரும்னு சொல்ல நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு. அதுல சுகுணாதேவர் ஒரே ஒரு இடத்துல இப்ப ஏவா வேலு அவர்களோ KN நேரு அவர்களோ தங்கம் தென்னரசுனா ரொம்ப ஆக்ரோஷமான மொழிநடை இல்லாட்டியும் ரொம்ப ஸ்பெசிபிக் டார்கெட்ல பிச் பண்றாங்கன்றதுதான் அவங்களோட எதிர்க்கட்சிகள் வந்து எக்ஸ்போஸ் பண்ற இடம் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அப்படி பாக்குறீங்க? இப்ப திமுக நடந்து கொள்வதை வந்து நான் 2 விதமா பாக்குறேன். ஒண்ணு, நீங்க சொல்லக்கூடிய இந்த ஏவா வேலு KN நேரு போன்றவர்களுடைய டோன் இருக்கு இல்லையா, என்னன்னா பொதுவாக வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அவங்க கேள்வி கேட்டுட்டாங்கன்னா திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுனா இப்பதாங்க அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, புதுசுங்க, அவங்களுக்கு அனுபவமே கிடையாதுங்க, எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்டு அவங்களை ஏன் தொந்தரவு பண்ணணும், இந்த குற்றச்சாட்டு வந்து ரொம்ப தொடர்ச்சியாகவே சொல்லப்பட்டு வந்தது திமுக மேல. இப்ப வந்து அப்படி ஒரு டோன் எடுத்தா ஏன் இப்படி இவ்வளவு சாஃப்ட் டோன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து வெளியில வந்து மட்டும் இல்ல, ஈவன் திமுக ஆதரவாளர்கள் சில பேர் கூட வந்து நீ எப்படி ஏன் இவங்களை சாஃப்ட் டோனா வந்து டீல் பண்றீங்க. ஆனால் என்னன்னா இவங்க இப்பதான் புதுசா வந்திருக்காங்க, உங்களுக்கு அனுபவம் கிடையாது, முதிர்ச்சிங்கிறது கிடையாது அப்படிங்கிற புரிதலோட அணுகுவதுங்கிறதும் ஒரு தேவையான ஒரு அணுகுமுறையாகத்தான் இருக்கிறது. ஒரு உதாரணம் சொன்னேன், வந்து இப்ப மரியவில்சன் வந்து சமீபமாக கடுமையான சர்ச்சைக்கு உள்ளானார். அவர் வந்து பேசிய மொழி, மதத்தை முன்னிறுத்தி அவர் பேசிய மொழிங்கிறது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. இன்னும் சொல்லப்படால் நிறைய கிறிஸ்தவர்களே அதை கடுமையாக கண்டிக்கிறார். நீங்க பேசுவது தவறு அப்படிங்கிறப்ப மறுநாள் வந்து மேல இருந்து சொன்னாங்களா இல்ல அவரே உணர்ந்தாருன்னு தெரியல, அவருடைய டோன் அப்படிங்கிறது மாறு. அப்ப அவர் பேசுகிற பொழுது விஜயை புகழ்ந்து தான் பேசார். விஜயை புகழ்ந்து ஒரு குட்டிக்கதை சொல்லி பாட்டு சொல்றாரு, பாட்டெல்லாம் பாடுறாரு. அப்ப அவர் என்ன பொய்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறார். பயன்படுத்துறப்ப சபாநாயகர் சொல்றாரு, நீங்க சட்டசபையில பொய்ங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தக்கூடாது, உண்மைக்கு மாறானது. உடனே தங்கம் தென்னரசு எழுந்து என்ன சொல்றாருன்னா, உண்மைக்கு மாறானது எப்ப பயன்படுத்தணும்னா எதிர்க்கட்சி ஒரு உறுப்பினர் வந்து எம்எல்ஏ பொய் சொல்கிறான்னு சொல்லக்கூடாது, உண்மைக்கு மாறான தகவலை சொல்கிறான்னு தான் சொல்லணுமே தவிர பொய்ங்கிற வார்த்தையை சட்டசபையில் பேசக்கூடாதுன்னு இல்ல. பொய்மையும் வாய்மை எடுத்து புடைந்த நன்மை பயக்கம்னா நீங்க பொய்மையின் பதிலாக உண்மைக்கு மாறான சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அது சபாநாயகன் அக்செப்ட் பண்றாரு.
அங்க நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா மரிய வில்சன் விஜய புகழ்ந்துகிட்டு இருக்காரு. தங்கம் தென்னரசு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வந்து முதலமைச்சர் அவங்க கட்சி தலைவர் புகழ்ந்துகிட்டு இருக்காரு. அது சபாநாயகர் வந்து தடுக்கிறார். ஆனா தங்கம் தென்னரசு அது வந்து அங்க வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அது ரொம்ப ரொம்ப முதிர்ச்சியான ஒரு அணுகுமுறை. இது வந்து தாவேகா தரப்பினர் மத்தியிலேயே அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. தொகுதி மறுவரையை பற்றி பேசுகிற பொழுது ஆதவர்ஜனா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. தொகுதி மறுவரையை குறித்து முதலாக சொன்னவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவசியங்கிறது இருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக தாவேகாவினருக்கு ஒரு யதார்த்தங்கிறது புரிய ஆரம்பிக்கிறது. இல்ல அந்த இடம் தான் இப்போ பொதுவா நீட் அப்படின்னா திமுக தான் கொண்டு வந்துச்சு, காந்தி செல்வன் தான் கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பல வருடமா அது சட்டமன்றத்திற்குள்ளும் பதிவு செய்யப்படுறப்ப இப்போ ஒரு அறிவாலயத்துல பிரஸ் மீட்ல கொடுக்கிற தன்மை அந்த அளவுக்கு, ஏன்னா இன்னைக்கு நேரலை இருக்கு, பெருமாள் மணி சொன்ன மாதிரி சபாநாயகர் நல்ல ஸ்பேஸுமே கொடுக்கிறார், அது ரெஜிஸ்டர் பண்ணப்படுதா அப்படி இருக்கா இல்ல நீக்கு போக்கா இதை கடந்து போவாங்க ஏங்க அரசியல் பேசிக்கிட்டு அப்படி அந்த தன்மையில இருக்கா, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? இல்ல இப்ப திமுக பொறுத்தவரைக்கும் நான் சொன்னது மாதிரி இப்படியான ஒரு அணுகுமுறைங்கிறது இருக்கிற அதே நேரத்துல எல்லாவற்றையும் அவங்க விட்டு கொடுத்துன்னு போல. ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த டென்ஷனா இருங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் வர்றப்ப அப்ப என்ன சொல்றாங்கன்னா அவர் தாவேக்காவுடைய எம்எல்ஏ ஒரு புதுசு, அவர் தான் கன்னி பேச்சு, அவர் பேசுகிற பொழுது இவங்க மேல ரெய்டு எல்லாம் வருதுங்கிறப்ப எதிர்க்கட்சியில் இருந்து சொல்றாரு எங்க மேல மட்டும் ரைட் இல்ல உங்க மேலயும் சிபிஐ வழக்கெல்லாம் இருக்குதுங்கிறப்ப புஷி அதை வேற மாதிரி சிரிச்சு மாத்துறாரு. நாங்க அந்த டென்ஷனை சொல்லலாங்க, முதலமைச்சர் போன் பண்ணி வாய்க்கால் சரியாயிடுச்சான்னு கேட்டாரு அப்படின்னு மாத்துறாரு. அப்ப எந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்கணும் அந்த இடத்துல திமுக விட்டு கொடுக்குற அதே நேரத்துல எந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாதோ அந்த இடத்துல இருக்கிறது. இன்னொன்னு வந்து தாவேகாவை பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு பைனரி பாலிடிக்ஸ் தான் பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தீய சக்தி வெர்சஸ் தூய சக்தி, ஊழல் சக்தி தீய சக்தின்னு சொல்லி ஹீரோ வெர்சஸ் வில்லன் சொல்லி திமுக அதிமுக தொடர்ச்சியாக வில்லனாவே கட்டமைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பிம்பம் நேரில் உடையுது. இப்ப நீங்க வந்து ஏவா வேலுவையோ KN நேருவையோ எடப்பாடி பழனிசாமி வில்லன் சொல்லி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு துறை சார்ந்த அனுபவம் இருக்கிறது, துறை சார்ந்த அறிவு இருக்கிறது, இவங்க கத்துக்குட்டியா இருக்காங்கிற ஒரு விஷயம் வந்து பார்வையாளர்களுக்கு கடத்தப்படுகிறது. அப்படிங்கிறப்ப இவங்களும் உணர்ந்து கொள்கிறார்கள். தாவேகாவினருக்கும் அந்த யதார்த்தம் புரிகிறது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல அவங்க சட்டமன்றத்துக்கு வராங்கிறப்ப அது வந்து அவங்க உணர்ந்து கொள்கிறார்கள். இன்னொரு அவங்க திட்டங்களை நிறைவேற்றுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்தும் இப்படி புரிஞ்சுக்கணுமா சுகுணாதிவார், ஒரு மென்மையா எந்த இடத்துல மென்மையா இருக்கணுமோ அந்த இடத்தில் திமுக மூத்த தலைவர்கள்லாம் மென்மையா இருக்கிறாங்க, எங்க ஷார்ப்பா பதில் சொல்லணுமோ அப்படி சொல்றாங்க அப்படின்றதுதான் நீங்க சொல்ல வருது, அப்படித்தானே? அதனாலதான் சட்டமன்றம் ரொம்ப ஸ்மூத்தா நடக்குது. பெருமாள் மணி எங்க குறுக்கிட வருமனே சொல்ல இல்ல, அவரு ஒரு 4-5 அமைச்சர்கள் மட்டும்தான் பதில் சொல்றாங்க, அப்படி இல்லவே இல்லை. இந்த சட்டப்பேரவையை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. அப்புறம் எந்த துறை கேபினெட்டுங்கிறது ஒரே அமைப்புங்க, அதுல யார் வேணா எதுக்கு வேணா பதில் சொல்லலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பள்ளிக்கல்வித்துறையில ஒரு தடவை விவாதம் வந்தப்போ வணிக வரி பத்திரப்பதிவை பார்த்திருந்தார் ஐயா வீரமணி, அவர் எந்திரிச்சு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு முறை பதில் சொன்னார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் பள்ளிக்கல்வித்துறை பார்த்திருந்தாரு. இப்ப என்னன்னா எல்லாரும் பேசுறாங்க, எல்லாருக்கும் ஐயா விஜய் வந்து நீங்க வளர்ந்து வாங்க சும்மா 4 பேர் வேளாண் துறைக்கு வந்து எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் இல்ல, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதல்ல, நம்ம தொடர்ந்து சட்டமன்றங்கள் எல்லாம் பார்க்கிறோம், எப்படி அந்த தன்மை இருக்கும் அப்படின்னீங்கன்னா இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அல்லது கலைஞர் அவர்கள் இருந்தபோது எல்லா துறைக்கும் அவங்க தான் பதில் சொல்லுவாங்க, அது அவங்க எல்லாத்துக்கும் அவங்க தான் வந்து முன்னேற்ற நிப்பாங்க, அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அல்லாட்டி துறை சார்ந்த அமைச்சர்கள் பேசுவாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட தான் புள்ளி விவரங்கள் இருக்கு. அது எங்காவது அரசியலா மாறுறப்ப இடைத்தேர்தல் நீங்க ஜெயிச்சீங்களா நாங்க ஜெயிச்சீங்களான்றப்பதான் மற்றவர்களோட குறுக்கீடு இருக்கும், ஏன்னா ஸ்பெசிபிக்னு. சுகுணாதிவார் சொல்லுவது அப்படி இல்லைங்க, முதல்வர் அமைதியா இருந்துட்டு இருக்காரு, மீதி முன்னத்தியர்ல இருக்கிற அந்த 4 பேர் தான் திரும்ப திரும்ப அதே தவறான தகவல்ங்கிற அவர் சொல்ல, அது வந்து போன கூட்டத்தொடர்ல அப்படி இருந்தது. இந்த கூட்டத்தொடர் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதை ஏத்துக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. ஐயா புஷி ஆனந்த் பேசுறாரு, ஐயா ஆதவர்ஜனா பேசுறாரு, பேசுறாரு, எல்லாரும் அமைச்சர் கீர்த்தனால இருந்து காமராஜ் வரைக்கும் எல்லாரும் பேசத்தானே செய்றாங்க. இல்லங்க, இப்ப நேரலை நடந்துகிட்டு இருக்குது, மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தவறான தகவலை நீங்க தான் பதிவு பண்றீங்க. ஒரு 4 அமைச்சர்கள் தான் மறுபடியும் நான் சொன்னதுலே நான் பட்டியலிடுறேன்னு சொல்றேன், பேசலாம் நான் பட்டியல் உங்களுக்கு சொல்றேன். அது மட்டும் இல்ல, முக்கியமா இந்த விஷயத்தை இந்த அமைச்சர் தான் பேசணுங்கிற சூழல்ல கூட அங்க பேசலாம். இல்ல அப்படிலாம் சபைக்குள்ள ஒரு மரபு கிடையாதுங்க, அது தவறான தகவல்ங்க. கேபினெட்ல யார் வேணா எந்திரிச்சு பதில் சொல்றாங்க, கேபினெட் கூட்டு முடிவு தானங்க. கொஞ்சம் இல்லங்க, அது தவறான தகவலை சொல்றாரு. என்னங்க தவறான தகவல்? துறை சார்ந்த அமைச்சர் தான் சொல்லணும், கேபினெட்ல யார் வேணா எந்திரிச்சு. நான் புரிஞ்சிருக்கேன், நீங்க இருங்க, நீங்க ஜேசிடி பிரபாகர் அவர்களை பாராட்டுறீங்க, சபையை ஒழுங்கா நடத்துட்டாருன்னு. இங்க நான் ஒரு சபாநாயகரா இருக்கு, நீங்க தான் சபாநாயகர், நீங்க தானே ஒத்துழைக்க. ஆமா சுகுணாதிவாகர் இல்ல ஒண்ணு வந்து என்னன்னா, ஆதவர்ஜனா அதிகமாக அவர் தான் அதிகமான கேள்விகளுக்கு பதில் சொல்றார், அதுக்கடுத்து ராஜமோகன் பதில் சொல்கிறார். துறை சார்ந்த கேள்விகளுக்கு யார் வேணாலும் பதிலளிக்காங்க வேற, ஆனால்
90% அப்படியே தான் நடக்குது. நிறைய அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் வந்து பல பேர் பேசப்படல. இன்னொன்னு மிக முக்கியமான பிரச்சனை இந்த அமைச்சர், ஒரு உதாரணத்துக்கு நீங்க காவிரி பிரச்சனைனா புஷி ஆனந்த விட இவர் தான் அதிகமா பதில் சொல்றாங்க. கோவையில வந்து ஒரு மாணவர் வந்து கொலை செய்யப்படுகிறாங்கிற கேள்வி வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு முன்வைக்கிறார்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது. எனக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எந்திரிச்சு அங்க வந்து கோஷ்டி முதல் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகே, ரெண்டு விஷயம் சுவாமிநாதன். இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது நம்ம சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் நேரலை பார்க்குறப்ப அமைச்சர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்டூடெண்ட் தயாராகிறது மாதிரி தயாராகி வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க பதில் சொல்லணுன்ற இடம். ஏன்னா பெரும்பாலான கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கும். அதில் எங்கேயாவது கிடுக்குப்பிடி வந்தால் ஜெயலலிதா அவர்கள் பேசுவாங்க. அதே மாதிரி கலைஞர் அவர்கள்ட்டையும் அந்த தன்மை இருந்தது. இன்னொன்று ரொம்ப ஹீட்டடாக துறை சார்ந்தே போயிருக்கு. ஜெயலலிதா அவர்களுக்கும் அன்னைக்கு பேராசிரியர் அன்பழகன் அவர்களுக்கும் பொருளாதாரம் சார்ந்து பட்ஜெட் சார்ந்தே ஒரு ஹீட்டடான ஒரு ஆர்குமெண்ட் போச்சு. அதனால தான் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. புதிய அரசு வந்திருக்கு, எதிர் முகாமில் இருக்கிறவங்க 2 பேரும் ஆண்ட கட்சிகள், அனுபவம் வாய்ந்தவங்க, துறை சார்ந்த புள்ளி விவரங்களோடு இருக்கக்கூடியவர்கள். இப்போ இதெல்லாம் பார்க்கிறப்ப நீங்க இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சி அணுகுமுறை ஸ்கோர் பண்ணாங்களா? ஆளுங்கட்சி எப்படி இருந்தது? இல்லை ஏதாவது ஒரு மென்போக்கோடு இருக்காங்களா? எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இதை? எதிர்கட்சி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவுல அவர்களுடைய செயல்பாடுகள் ஒரு சட்டசபையில ஒரு திரும்பி பார்க்கிற அளவுக்கு இல்ல. அது இருந்திருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு முதிர்ச்சியான தன்மையோடு நடந்து கொண்டார்கள், அதுல சந்தேகமே இல்லை. ரொம்ப முதிர்ச்சியாக நடந்தாங்க. திமுகவாக இருக்கலாம், அண்ணா திமுகவாக இருக்கலாம். ஆனா தாவேகாவுக்கு பெரிய வந்து ஒரு அதிருப்தியை உருவாக்குற அளவுக்கு, மக்கள் மன்றத்துல அவங்க வந்து ஒரு அம்பலப்படுகிற அளவுக்கு அப்படின்னு சூராதிவாகர் சார் கூட குறிப்பிட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு பெரிய வெளிப்பாட்டை வந்து இவர்கள் நிரூபிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, பெருமாள் மணி சார் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு இடத்தை குறிப்பிட்டாங்க. இயல்பாக இருக்க அனுமதிக்கிறார் முதல்வர் விஜய் அவர்களை சொல்கிற பொழுது இயல்பாக இருக்க அனுமதிக்கிறார்னு அங்க சபையில் இருக்கக்கூடிய தாவேகாவினரை பற்றி குறிப்பிட்டார். முதல்ல போன கூட்டத்தொடருக்கும் இந்த கூட்டத்தொடருக்கும் நாம் வித்தியாசம் பார்க்கிறப்ப முதல்வர் அவர்கள் முதல்ல இயல்பாக இருக்கிறார். இந்த கூட்டத்தொடர்ல சிரிக்கிறார், நிறைய இடத்துல அந்தந்த சட்டசபையை ஒட்டிய நிகழ்வுகளை ஒட்டி அவருடைய ரியாக்ஷன் நிறைய பதிவாகுது. அந்த இடத்துல அதுல இருந்தே அது தொடங்குது. அந்த மாற்றங்கள் சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் தெரியுது அதுல. ஆனா இந்த நேரத்துல திமுகவினர் இன்னமுமே அதிகமான விஷயங்களை பேசியிருக்கலாம், நிறைய களமாடிருக்கலாம். இங்க கிட்டத்தட்ட ஒரு பின் அரசியல் போக்கை தான் அவங்க கையாளுறாங்க. ஆனா அதிமுகவினர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு ஒரு 40 நிமிட உரை, நீண்ட உரையாற்றுகிறார். ஆனா குறுக்கிடவே இல்லை. நீங்க குறுக்கிட்டா திமுகவுக்கு இடையே அதிமுகவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது போல ஆயிரும். அந்த அரசியல நுண்ணரசியல் செய்யறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய 40 நிமிட உரையிலையும் குறுக்கிடாம இருக்காங்க. குதிரை வீரம்னு சொல்லுகிற பொழுது திமுகவும் அதிமுகவும் எழுந்திருந்து அந்த ஒரு கருத்தை பேசுகிற பொழுது மட்டும் சபாநாயகர் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட தாவேகாவோட அந்த அஜெண்டாவை நீங்க சபைக்கு வெளியில எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டமைச்சாங்களோ அது இயல்பாகவே அவர்களுக்கு சபைக்குள்ளேயும் அமைப்பதற்கான சூழலை அவங்க ஏற்படுத்துறாங்க. இன்னொன்னு தொடர்ச்சியா இப்ப மரியவன்சன் அவர்கள் பேசியது அது கடுமையான கண்டனத்திற்குரியது. அவர்கள் வந்து தொடர்ச்சியான ஒரு மதத்தை முன்னிலைப்படுத்தி தமிழை பின்னுக்கு தள்ளுகிறார். ஆனா நீங்க சட்டசபைக்குள்ள அதுக்கு வந்து திமுக இன்னும் அதிகமாக ரியாக்ட் செய்திருக்கலாம். அந்த ஸ்பாட்ல ஆன் ஸ்பாட்டாக இருக்கலாம், அதுக்கு பின்னும் கூட இன்னும் அதிகமான அளவுக்கு அவங்க வந்து களமாடி இருக்கலாம். பட் நீங்க இதுல வந்து ரொம்ப முக்கியமா தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடணும்னு ஒரு தனி தீர்மானம் விஜய் அரசு கொண்டு வந்த கிட்டத்தட்ட அடுத்த 2 நாட்கள் இந்த சம்பவம் நடக்குது. அப்ப நீங்க அப்படியும் ஒரு தீர்மானம் போடுறீங்க, இப்படியும் உங்க அரசு பண்ணுது என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை அவர்கள் எடுத்து ரொம்ப தீவிரமாக களமாடி இருக்கலாம். ஆனா ஒரு மென்போக்கு தான் அதுல வந்து பெரும்பாலும் தெரியுது. என்ன காரணம் சுவாமிநாதன்? ஏன்னா இந்த தகவல்கள் எல்லாம் துறை சார்ந்து அவங்க எல்லாம் துறை நிபுணத்துவம் பெற்றவங்க தான், நம்ம யாரும் குறைச்சி மதிப்பிடல. இதை தாண்டி திமுகவோட ஐடி விங்கோ ஏடிஎம்கேவோட ஐடி விங்கோ நிறைய எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சில தரவுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது கூட சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கா அந்த விவாதத்தின் போது அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சார், அது 2 வகையான காரணங்கள் பாக்குறேன். ஒன்று, தொடர்ந்து திமுகவினுடைய நிலைப்பாடு ஒரு 6 மாத காலம் கொஞ்சம் காத்திருப்போம், எடுத்த உடனே ரொம்ப தீவிரமாக எதிர்காலமான வேண்டாம். ஏன்னா இந்த ஆட்சி அமைந்து இன்னும் ஒரு முழுதாக இப்பொழுதுதான் ஒரு 100 நாட்களை தொற்றுக்கு. ரொம்ப எதிர்காலமாடுனா சட்டமன்ற நேரலை காட்சிகளை பாக்குறாங்க. இப்ப சபையே முடங்குகிற அளவுக்கு உங்களுக்கு எதிராக களமாடுவதற்கு திமுகவால் முடியும் தான் நான் நம்புறேன். அப்படி களமாடினா அது ஒருவேளை மக்கள் மன்றத்துல எதிர் மனநிலையை உருவாக்குமோ என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஒன்று. அது இல்லாத பட்சத்துல இந்த அரசு கிட்டத்தட்ட அந்த திமுக எதிர் அதிமுக என்கிற அந்த அரசியலில் இருந்து மாறி திமுக தாவேகா மாறிய பின்பு தாவேகாவினருடைய செயல்பாடு என்பது ஜெயலலிதா அவர்களுடைய கவர்மெண்ட்டை நினைவுபடுத்துது. நான் சொல்றது நிர்வாகத்துல இல்ல, நான் சொல்றது மற்ற எந்த செயல்பாடுகளையும் இல்ல, திமுக எதிர்ப்புல. நீங்க இந்த 3 மாத காலத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கைதுல தொடங்கி மார்கண்டேயன் அவர்கள் கைது நடவடிக்கைக்கு பின்பு ஜாமீனில் வந்த பிறகு அவர் சட்டமன்றத்துல அதை ப்ளீஸ் பண்ணி தான் பேசினார். அன்றைக்கு நிகழ்வுல நான் பேசியிருக்க கூடாது, அந்த நேரத்துல கூட எந்திரிச்சு நாங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தோம், இவன் மீது நடவடிக்கை எடுக்கணும் நோட்டீஸ் கொடுத்திருந்தோம், எதிர்த்துருவ அரசியலை தான் அவர்கள் கூர்மைப்படுத்துறாங்க. 2வது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முந்தைய நாள் நடைபெற்ற அந்த நிகழ்வுகள்
இது எல்லாம் சேர்ந்து திமுக உறுப்பினர்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லுது. அதற்காக நான் பயந்து இருக்காங்க அப்படிங்கிற தொழில நான் சொல்லல. என்ன இடம் அதுல கவனிக்கிற நுட்பமான இடம் பாக்குறேன், தீர்மானங்கள் சார். தொடர்ச்சியா நீங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு தீர்மானம், FCRA தீர்மானம், நீட் தேர்வுக்கு தீர்மானம், காவிரி மேகதாதுக்கு தீர்மானம், பல தீர்மானங்கள் பாஜக அரசுக்கு எதிரான விஷயங்களுக்கு தீர்மானம் போட்டாங்க. அப்படிங்க நேற்று வரை திமுக களத்துல சொன்னது பாஜகவோடு இவர்கள் அனுசரணையாக இருக்காங்க. அப்ப தீர்மானமும் அப்படி போடுறாங்க. ஒன்று, தொகுதி மறுவரையறை மசோதாக்கு பாஜகவும் திமுகவும் நெருங்குறாங்கன்னு பலரும் வெளியில் பேசினாலும் கூட இங்க உள்ளுக்குள்ள அதை ஆதரிக்க வேண்டிய நெருக்கடியை உருவாக்குறாங்க. தொகுதி மறுவரையறை வருகிற போது அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, பாமக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க. நீங்க வந்து சுவாமிநாதன் இந்த ஒரு மென்போக்கு கொஞ்ச காலம் அப்படி இருப்பது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்ல ரொம்ப அக்ரெசிவா பேச வேண்டிய அரசியல் பேசணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவோம், தேர்தல் மேடைகள்ல எல்லாம் நம்மள தப்பா சொல்லியிருக்காங்க, எக்ஸ்போஸ் பண்ணணும்ன்ற எதை நோக்கி நகரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு மென்போக்கு. ஆமா, திமுகவை பொறுத்தவரை இந்த மென்போக்கு என்பது அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு தற்காப்பு ஆட்டம் நான் பாக்குறேன். ஆனால் அவர்கள் இதை மட்டுமே ஆடிக்கொண்டிருந்தால் போதுமானதாக நிச்சயமாக இருக்காது. நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 40 நிமிடம் பேசுகிறார், அதை குறுக்கிடவே இல்லை. அவர் குதிரை பேரம் என்று சொல்லுகிற பொழுது மட்டும்தான் குறுக்கிடுறாங்க. அப்ப அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, 40 நிமிடங்கள் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு, அமைதியா தானே சபை இருந்து, அதை தொடர்ந்து பெருமையாக சொல்கிறார். சபை அமைதியாக கேட்டதுன்னா ஆதவர்ஜன் அவர்கள் திருப்பி பதில் சொல்கிறார். ஆனா சொல்லிவிட்டே சொல்கிறார், உங்களுடைய தலைமை சரியில்லை, அதனாலதான் குதிரை பேரம் என்கிற விஷயத்தை பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய தலைமைக்கு வந்த சவாலு 2017க்கு முன்பு வந்த ஜெயலலிதா அரசோடு எங்களுக்கு ஒத்துழைப்பு இருந்ததுன்னு. அந்த ஜெயலலிதா அரசு தான் மதசார்பற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்ப அதை ஏற்றுக்கொள்கிறதா தாவேக்கா? அப்படி பல விஷயங்கள், நிலைப்பாடுகள் அதற்குள்ளே இருக்கு. திமுகவை பொறுத்தவரை இப்ப இதை கடுமையாக எதிர்த்தாலும் அவர்களுக்கு சிக்கல். இப்ப அவர்களுக்கு பாஜகவோடு என்ன வகையான நிலைப்பாடு எடுப்பது என்கிற குழப்பங்கள் இருக்கக்கூடும். இப்ப இவர்கள் வழக்கு மேல் வழக்கு பயிற்சியாளர்கள் என்கிற பல்வேறு விஷயங்களும் ஒரு காரணியாக இருக்கலாம். பட் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 6 மாத காலங்கள் போகட்டும், அதற்கு பின்பு ரொம்ப வீரியமா முதல் கூட்டம் என்று நினைத்திருக்கலாம். அக்னீஸ்வரன், இதுல எதிர்கட்சி அப்படின்றப்ப அதிமுகவோட அவங்க நீண்ட காலம் தமிழ்நாட்டை ஆண்டவங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற்றவங்க தான். பல நேரங்களில் ஆளும் கட்சி தரப்பிலிருந்து அவங்க 2017 அப்படின்னு ஒரு யாட்ஸ்டிக் வச்சு நிதி முறைகேடு, ஊழல் நடந்தது அப்படின்னு ஒரு ஒரு அடி அடிக்கிறத பார்க்குறோம். திரு ஆதவர்ஜனா பேசுகிறப்ப அது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான், அதுக்கு எதிர்வினை வந்துதா? நம்மளால இல்லை. அப்புறம் இந்த அதிமுக அவ்வளோதான். திரு EPS அவர்கள் தலைமைக்கு பிறகு அதிமுகவே இல்லை, அது செய்கிறாங்க. இன்னொன்று, சட்டமன்றத்திலே எம்ஜிஆருக்கு அடுத்து வாரிசு விஜய் என்ற அளவுக்கு சபாநாயகரே பேசுகிற தன்மை பார்க்குறோம். எதிர்வினை இருந்ததா? நமக்கு தெரியல. இன்னொரு பெரிய சிக்கல், திரு EPS அவர்கள் எழுந்து பேசுகிறாங்க, ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள்லாம் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு பாராட்டி பேசுகிறாங்க. பின்புற காட்சிகள் பார்த்தா இந்த ரிபல் MLAக்கள் கை கட்டிட்டு இருக்காங்க. அவங்க எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல உட்கார்ந்துருக்கிற தன்மையை பார்க்குறோம். அதிமுகவோட ரோல் என்னவா இருக்குது, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதிமுகவினுடைய ரோல் வந்து அதை பலவீனப்படுத்திட்டோம் அப்படின்னு தாவேக்காவினுடைய தலைவர்கள் நினைப்பதே அது தவறான ஒரு போக்குன்னு பார்க்குறேன். 2017 என்ன நடந்துச்சு, 2018 நடந்துச்சு, அது இங்க முக்கியம் இல்லைங்க. 200 வருஷமா வாழ்ந்த வருசநாடு மலைப்பகுதியில் 6 மாசத்துல காலி பண்ணி கொடுக்கணும், அதை பத்தி தமிழக சட்டமன்றம் மௌனம் காக்கிறது. 100 கோடி ரூபாய் சொத்து பழனி, அதை சிபிஐக்கு கொடுக்கலாம். நீங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் வழக்க திமுகவே சிபிஐக்கு கொடுத்துருக்கணும், ஆனா தாவேக்கா வந்து சிபிஐக்கு கொடுத்துருக்குது. பரவாயில்ல. ஆனா இந்த கோயில் சொத்துக்களை நாங்க யார் காசுக்கும் ஆசைப்பட மாட்டோம், அரசாங்க காசுன்னு சொல்லல, கோயில் சொத்துன்னு சொல்லல. ஆனா தாடிக்கொம்பு பக்கத்துல, திண்டுக்கல் பக்கத்துல அந்த செல்வ பெருமாள் கோயில் சொத்து, அது ஒரு 200 கோடி. ஆனா ஒரே வாரத்துல பத்திரம் முடிச்சிருக்கிறாங்க. அதை பத்தி யாரு சட்டமன்றத்தில் பேச வேணாம். பாமக பேசுகிற போது ஒருமனதாக என்கிற வார்த்தையை சொல்லுகிற போது, திரு நண்பர் கணேஷ்குமார் அவர்கள் பேசுகிற போது, ஒரு மனதா இல்லையான்றதை நாங்க பாத்துக்கிறோம், உங்க கோரிக்கையை மட்டும் சொல்லுங்க. இப்ப என்ன அப்படின்னா, உண்மையிலே பெருமாள் மணி சாரை நான் பாராட்டுறேன். ஏன்னு சொல்லுங்க, அவர் பேச்சுக்கும் அவர் போட்டுட்டு வந்த சட்டைக்கும் பாருங்க, மஞ்ச கலர் சும்மா பலன்னு அதே மாதிரி சிவப்பு மஞ்சள் சிவப்பு தாவேக்கா கொடி தெரியலையா? அதத்தான் சொல்றேன். ஆனா நீங்க அதே மாதிரி சுகுணா திவாகர் சார் எல்லாரையும் பேச விட மாட்டேங்கிறீங்களே, சபாநாயகரம் மாறிக்கிறீங்களே. அக்னீஸ்வரன், இப்ப வந்து ஒரே ஒரு விஷயம், இப்ப நீங்க பட்டியலிட்டீங்கல்ல, இப்படி இவ்வளவு நெருக்கடி தருவதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்ல. அதிமுகவினுடைய அறிக்கைகள் எடுத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சியை காத்திரமா கொடுத்துருக்காங்க, ரொம்ப வீரியமா இல்ல. அதெல்லாம் சட்டமன்றத்தில் ரிஃப்ளெக்ட் ஆச்சான்னு கேட்கிறேன். இல்ல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தை மாதிரி ஒரு கட்சியை, இவங்க 60 வருஷ கட்சிய ஊழல் கட்சி, அது தூயது, அப்ப தூயது இல்ல அப்படின்னு சொல்லி டயலாக் எல்லாம் பேசி வந்துட்டாங்க.
ஆனா சட்டமன்றத்துக்குள்ள போய் இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், KN நேரு அவர்கள், ஏவா வேலு அவர்கள் பேசுகிறார்கள். ஐயா, உங்க இருப்பிடமே போயிருச்சு, இன்னும் பூசி முழுகிறதுல என்ன இருக்குது? அடிமையா அடிச்சு நொறுக்கணும். இதுதானே தேவை. சட்டமன்றம் என்பது விவாதம் நடத்துறதுக்கு தான், அமைதியா இருக்கிறதுக்கு அல்ல. அப்ப இங்க என்னன்னா சார், ரகசிய காப்பு பிரமாணம் அது என்ன சார்? அப்படின்னா என்ன சார்? அந்தந்த துறை சார்ந்தவர்கள் தான் அந்த துறைக்கு அமைச்சர். சட்டத்துல 2 பொறுப்பு இருக்குது. ஒன்னு தனி பொறுப்பு, இன்னொன்னு கூட்டு பொறுப்பு. அப்ப இதெல்லாம் ஐயா சபாநாயகர் அவர்களுக்கு வகுப்பு எடுத்திருக்கணும், எடுத்திருப்பாரு. ஆனா கேட்கலையே, நோட்ஸ் எடுக்கலையே. அதனால தனி பொறுப்புனா இப்ப அண்ணன் வன்னியரசு அவர்கள் இருக்கிறாருன்னா அவரு இந்த தனியா சமூக நீதி அந்த துறைக்கு மட்டும்தான். அதே மாதிரி தான் திரு ஆதவர்ஜுனா இருக்கிறாருன்னா பொதுப்பணித்துறைக்கு மட்டும்தான், போலீஸ் துறைக்கு அல்ல. அப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்தான் பொது பொறுப்பு. அக்னி ஆனா இங்க அதுவே தெரியல. சிஎம் சார் இருங்க சார், சார் இருங்க. நீங்க கான்ஸ்டிடியூஷனே தப்பா சொல்றீங்க. நீங்க கேபினட் வந்து நீங்க முதல்ல அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து படிங்க. சிஎம்ஏ கேபினட்ல தனி பொறுப்பு, இன்டிவிஜுவல் லைபிலிட்டி, காமன் லைபிலிட்டி. ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஐயா எடப்பாடி ஆட்சியில நீக்குனாங்க இல்லீங்களா? அது கேபினட் முடிவுக்கு எதிரா பேசுனது இல்ல. இது ரொம்ப டெக்னிக்கலி தப்பான தகவல். முதல்ல பேப்பர் தரேன், குறிச்சு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க பேசுங்க. இந்தாங்க குறிச்சு அப்புறம் பேசுங்க. இல்ல ஒரே என்ன சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம். அக்னி சொன்ன மாதிரி ஏவாவேலோ அல்லது MRK பன்னீர்செல்வம் அவரே கேட்டாரு, என்னங்க துறை சார்ந்தவர் பேச விடுங்க, எல்லாத்துக்கும் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்கன்ற ஒரு கேள்வி. நான் அதை தாண்டியே நான் வரேன். நீங்க திரும்ப ஏன்னா அதை இப்ப பேசியவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தான் பேசுனாங்க. இதுல அக்னி இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அல்லது எதிர்க்கட்சிகள் அமைதி காக்குறாங்களா, மென்போக்கா, என்ன காரணம்? என்னன்னா இங்க பாருங்களேன், ஒரு பெரிய ஆபத்து வருகிற போது குகைக்குள் ஒளிந்து கொள்வதும், ஆளெல்லாம் போனதற்கு பிறகு வெளியிலே வந்து சிலம்பாட்டம் ஆடுவதும் தாவேகாவுடைய கொள்கையா போயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், கேட்டா கேள்வி கேட்டா என்ன சொல்றாங்க, ஏங்க வந்த 30 நாள் 60 நாள் 21,000 கோடி கடன் வாங்க தெரிஞ்சவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாதாமா? நான் கேட்கிறேன். அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது, இவர் கேட்டா ஒன்னு சொல்றாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க, இல்லை இது தமிழ்நாடு சட்டமன்றம். கரெக்ட், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ் தெரியலையே, அதுக்கு என்ன பண்றது? கேட்டா நான் தமிழ் படிக்கலன்றீங்க. ஆனா ஐயா ஜியு போப் அவர்கள் 40 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இருந்தார். ஆனால் அவர் 3 மாதம் வந்து கப்பல்ல தான் வந்தாரு. திருவாசகத்தையும் திருக்குறளையும் தமிழில் மொழிபெயர்த்தார். அப்போ அவர் ஒரு கிறிஸ்தவர், கனடாவில இருந்து பிறந்து வந்தவர், தமிழ்நாட்டில் உடன்குடியில ஆரம்பிச்சு கொடைக்கானல் போய் வந்தாரு. ஆனா இங்க என்னன்னா எல்லாமே ஒரு தவறான பிம்பத்தை மக்கள்கிட்ட, இது வந்து ஜாதியை பத்தி பேசுறாங்க, மதத்தை பத்தி பேசுறாங்க, இப்ப தனி மனித கேள்வி பத்தி பேசுறாங்க. ஒரு விஷயம் அக்னீஸ்வரன் சார், 1-2 தெரிய வேணாமா சார்? இல்ல அக்னீஸ்வரன், தமிழ் மொழி வாசிக்க தெரிய வேணாமா சார்? நான் என்ன கேட்கிறேன்னா, பட்ஜெட் கூட்டத்தொடர் என்றாலும் அது எல்லாமே அரசியலோடு சம்பந்தப்பட்டதுதான். இப்ப திரு மரிய வில்சன் அவர்களோட பேச்சு பெரிய விவாத பொருளாச்சு. திரு சுகுணா திவாகர் கூட அவரோட கருத்தை பதிவு செய்யறாங்க. இது மாதிரி ஏராளமான கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம். பத்திக்கிட்டு எரியுது, அரசியலா இருக்கு, சட்டமன்றத்துக்குள்ள இருக்கான்னு கேட்கிறேன். அப்படி ஸ்பெசிபிக்கா அதான் சொல்ல வரேன். எனக்கு நானே பகையானேன் மாதிரி எந்த சமூக வலைதளத்தினால் தாவே ஆட்சிக்கு வந்ததோ, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் திமுகவும் அதிமுகவும் வந்திருக்குதுன்னா அது இன்னும் பத்தாதுன்றீங்க, போதாது. போதாதுன்னு சொன்னா கூட சில பத்தி தெரியாது, இன்னும் அதிகமா வேலை செய்யணும், 3 ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யணும். அதைத்தான் இவங்க செஞ்சாங்க, தாவேக்கா செஞ்சாங்க. ஆனால் ஆளுகிற கட்சி வருகிற போது சார் முதலமைச்சர் அமைதியாகவே இருக்கிறார் சார். ஜெயலலிதா அம்மா மாதிரி, அது வந்து கலைஞர் அவர்கள் மாதிரி அப்படியே பார்த்து கொண்டு சார், அதுக்காகவா சட்டமன்றம்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பிரச்சனை என்ன? காவிரி மேகதாட்டு பிரச்சனை வந்து திமுக போட்டதுல இவங்க வந்து அவரை விழுந்துட்டாங்க. சொல்வது எதிர்க்கட்சிகள் இன்னும் கூட அக்ரெசிவா பேச வேண்டும். இது பத்தாது. ஏன் இன்னொன்னு, சபாநாயகர் வந்து ஐயா சபாநாயகர் வந்து தலைமை ஆசிரியருங்கிறாரு. தலைமை ஆசிரியர் வந்து ஆசிரியரா இருந்து உதவி தலைமை ஆசிரியர் இருந்து நல்ல பாடம் எடுத்திருந்தா அவங்க சரியா படிச்சு வந்திருப்பாங்கல்ல. கையில குச்சி தான் இல்ல, ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு பாராட்டுகிறார். ஒரு நாளைக்கு அவர் சட்டசபை குறிப்பிலிருந்து நான் எடுக்கிறேன், இதை அகற்றப்படுகிறதுன்னு சொல்றதுக்கு அவர் படுற பாடு இருக்கு பாருங்க. நான் ஐயா அப்பாவா ஐயா அவர்களை தான் அவர் திமுகவுக்கு ஆதரவா பேசுறாரு, அப்படி பண்றாரு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதையும் தாண்டி இவர் செயல்படுகிறார். நான் ஒரு குறுக்கீடு மட்டும்தான். நமக்கு திரு அப்பாவு அவர்கள் இருந்த போதும் திரு ஜேசிடி பிரபாகர் இருக்கிறப்ப முழு நேரல, அப்ப வந்து அப்பாவையா அவர்கள் இருந்தபோது குறைவா இருந்தது.
அதற்கு முன்பெல்லாம் நம்ம பத்திரிகை வாயிலாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப என்னன்னு. அது நம்ம பொதுமக்களுக்கே ஆனால் விவாதம் அப்படின்னு வருகிற போது தமிழ்நாட்டில் இன்றைய பிரச்சனை திமுக அதிமுக கேள்வி கேட்ட என்ன சொல்ற எங்க ஆட்சிக்கு வந்து இப்பதாங்க வந்திருக்கிறாங்க ஏங்க அதுக்காக வந்து மனமார்ந்த நன்றி என்று சொல்லாதவர்கள் எல்லாம் தெரியாதவர்கள் எல்லாம் பேசலாம். இதுல ரொம்ப குறிப்பா நம்ம பேச வேண்டியது இப்போ வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க, பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தொடர்பான வெள்ளை அறிக்கை வந்தது, மின்வாரிய தொடர்பாக வெள்ளை அறிக்கை வந்தது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஊழல் நடந்திருக்கு, கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நீங்க பட்ஜெட் டாக்குமெண்ட்ல அதெல்லாம் கொண்டு வரப்ப நிறைய சிக்கல் இருக்கு. இதெல்லாம் திமுக அதிமுக பயன்படுத்தி கொண்டார்களா, தீவிரமா களமானாங்களா, அதுல உண்மையில சிக்கல் இருக்கா, இல்ல ஒரு மென்போக்கின் மூலமா இருக்காங்களா, அல்லது சுகுணா திவாகர் அவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப முதிர்ச்சியா இருக்கிறாங்க, அதே நேரத்தில் எங்க பேசணும் அதை பத்தி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஆரோக்கியமா இது நாள் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சுகுணா திவாகர் இப்ப அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். நான் இப்படி கேட்கிறேன், எதிர்கட்சிகள் ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இப்போ சுவாமிநாதன் சொன்ன மாதிரி ஒரு மென்போக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கருத்து சொல்லப்படுது கொஞ்சம் மென்போக்கா இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் அது தேவைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நீங்க மக்கள்கிட்ட இப்போ கேட்டீங்கன்னா இப்போ நிறைய அதிருப்தி வர ஆரம்பிச்சிருக்கு. சொத்து வரி உயர்வு, மின் கட்டணம், இதெல்லாம் அதிருப்தி வந்தாலும் கூட அவங்க வெளிப்படையாக வந்து இந்த அரசுக்கு எதிராக கருத்து சொல்றதுல கொஞ்சம் அவங்களுக்கு தயக்கம் இருக்குது. என்ன தயக்கம் அப்படின்னா நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டோம், நம்ம தான் ஓட்டு போட்டு இந்த கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்திருக்கோம், இதை குறை சொன்னால் இது நம்மளே குறை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது. அப்போ வந்து என்னன்னா ஒரு பொதுக்கருத்து வந்து தாவேக்கா வந்ததில் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பொதுக்கருத்து என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா திமுகவும் அதிமுக வந்து எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க 6 மாதம் தேனியில் ஒரு காலம் சொன்னாங்களே, எதுக்கெடுத்தாலும் என் கேள்வி கேட்குறாங்க. நியாயமான கேள்விகளுக்கு கூட அப்படி சொல்லி மறுக்கப்பட்டது. அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் அது வந்து ஜாக்கிரதை. இப்போ அண்ணா சொல்லுவார் இல்லையா, ஆளுங்கட்சி தான் உண்மையிலேயே அந்த கரண்டி வச்சிருக்கணும். இப்போ எதிர்கட்சிகள் அதை பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அப்படியே இருக்கவும் மாட்டாங்க. செப்டம்பர் 8 வரைக்கும் இருக்குது. நீங்க சொல்றது எனக்கு என்னன்னா, குழம்பு வச்சிருக்கிறவங்க விசிறி வீசுறாங்க, வெறுங்கரண்டி வச்சிருக்கிறவங்க நிதானமா இருக்காங்களா? இல்ல அவங்களுமே விசிறதுக்கு இப்ப தயக்கம் வந்திருந்து பாக்குறோம், தயக்கப்படுறாங்க. நம்ம எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அக்னீஸ்வரன் சொன்னது மாதிரி இன்னமும் அவங்க தீவிரமாக செயல்படணுங்கிறதுல இந்த மாற்று கருத்துல செப்டம்பர் 8 வரைக்கும் டயம் இருக்கு. ஆனால் அதே நேரத்துல தாவேக அரசு வந்து தடுமாறுகிறது அப்படிங்கிறது அவங்க தொடர்ச்சியா எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க நினைக்கிறேன். ஏன் ஆகுறாங்கிறதுக்கு ஒரே ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன சொன்னா, விஜய் வந்து முதல்ல என்ன சொன்னார், தேர்தல் பிரச்சாரம் அல்லது முன்னாடிலாம் இந்த ஸ்டாலின் எப்ப பார்த்தாலும் வந்து கடிதம் எழுதிட்டு சும்மா தூங்கிடுவாங்க, மானை பொன் மானேன்னு. டெய்லி 2 தீர்மானம். எந்த கட்சியும் இது வரைக்கும் ஆட்சியில் வந்து இப்படி டெய்லி எல்லாம் தீர்மானம் போட்டுக்கல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அவருடைய ரசிகர்கள் எதுக்கு ஓட்டப்பட்டாங்க? வெறும் சூப்பர் ஹீரோ மாதிரி பண்ண போறாரு, டெய்லி தீர்மானம் போட்டு இருக்காரு. இதைத்தான் இப்ப திமுக அதிமுக தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இன்னொன்னு தேர்தல் நேரத்தில் திமுக என்ன பண்ணு வச்சு, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சி அகற்றணும் அப்படிதான் அதிமுக பண்ணுவாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஸ்டாலின் வெர்சஸ் விஜய். இப்ப நீங்க போடுற எல்லா தீர்மானமும் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. அப்ப திமுக சொல்றதான் நீங்க பண்றீங்க. இதுல ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் நீங்க வச்சதுல ஸ்டாலின் தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கேள்விகள் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இன்னொன்னு, ஒரு இதுவரைக்கும் நடந்த சட்டமன்றத்திலே ஆளுங்கட்சிக்காரருடைய பேச்சுக்கள் அதிகமா அவை குறிப்பில் நீக்கப்பட்டது இந்த சட்டமன்றத்தில் தான். ஆதவர் ஜனா வந்து எந்திரிக்க ஆரம்பிக்கவே வந்து ரைட்டு இவர் பேசினாலே அவை குறிப்பில் போயிடும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மானிய கோரிக்கைன்றது நிர்வாக மொழி. நீங்க வந்து சவால் எல்லாம் நம்ம விட்டு பேசிட முடியாதுன்னு. சோ எதிர்கட்சிகள் பர்ஃபார்மன்ஸ் தேவைன்ற ஒரு புறம் இருந்தாலும் ஆளுங்கட்சி எக்ஸ்போஸ் ஆகுறாங்களா அப்படி புரிஞ்சுக்கணுமா? சார், ஆளுங்கட்சி தயாராக தான் வந்தாங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல அவங்க எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் ஒரு புதிய கட்சி எல்லாத்துக்கும் தயாராக தான் இருந்தாங்க. அவங்க அரசியலாகவும் தயாராக இருந்தாங்க, நிர்வாக ரீதியான கேள்விகளுக்கும் அவங்க தயாராக இருந்தாங்க. இன்னொன்று, முதல்வர் அமைதியாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஐயா, கலைஞர் ஐயா இருந்த வரைக்கும் அவர் ரொம்ப ஷார்ப்பாக பதில் சொன்னார். ரைட். அப்போ அந்த அழுத்தம் காரணமாக தான் ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் ஐயாவும் சபையில இன்டராக்ட் பண்ணாங்க. இன்றைக்கு கலைஞர் ஐயா இல்லாத ஒரு மன்றம், அப்போ நிச்சயமா வந்து இன்றைக்கு கம்ஃபர்டபிளா தானே முதல்வர் ஐயா இருப்பாரு. நீங்க கம்பேர் பண்ணலாமா? இல்ல அவர் இல்ல, அவரை கம்பேர் பண்ண நான் சொல்றத குருவை சொல்றேன். ஏங்க எதிர்க்கட்சி வரிசையில இருக்காரு, நான் என்ன சொல்றேன்னு கவனிக்கல. பேசுறதே ஒரே ஒரு எதிர்க்கட்சி வரிசையில ஐயா நான் சொல்லுங்க பாருங்க, எதிர்க்கட்சி வரிசையில ஐயா கலைஞர் போல ஒருவர் இல்லாததனால் முதல்வர் அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஷார்ப்பான பதில் அந்த நிர்பந்தம் அவருக்கு இல்ல. நான் சொல்ல வர்றது நீங்க புரிஞ்சுக்கங்க. அவர் அமைதி அவருடைய பலவீனத்தை நீங்க பூசி முழுங்க. இல்ல, அது என்ன பலவீனம்? செயல்பட அவர் செயல் வீரருங்க, அவர் வாய்ச்சொல் வீரர் அல்ல, அவர் செயல் வீரர். என்ன செயல்பட்டார்? என்ன செயல்பட்டார் நான் சொல்றேன். என்ன செயல்பட்டார் ஒரே ஒரு இடம் மட்டும் சொல்லுங்க. வித்தியாசமே தெரியாம உட்கார்ந்திருக்காரு. என்ன செயல்பட்டார்? எனக்கு பலவீனமா இருக்காரு. இல்ல, ஒரு இடம் பெருமாள்மணி, நீங்க சொல் இல்ல செயல் தான். செயல் தாங்க அவரு. இல்ல, நம்ம பேசலாம்.
மன்றம் விவாத மன்றம். ஆமாங்க, நான் அங்கேயும் அமைதியா இருப்பேன். என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் இருங்க, 3 புள்ளி தமிழ்நாட்டினுடைய அரசியல், நீட் எதிர்ப்பு, காவிரி பிரச்சனை, மொழி பிரச்சனை. சரி, இந்த 3லயும் தீர்மானம் கொண்டு வந்து திராவிட கட்சிகள் இருந்த கிரவுண்ட இன்னைக்கு அவரு கையில எடுத்துட்டாங்க. இது எவ்வளவு பெரிய அரசியல் நகர்வு. சுவாமிநாதன், இதுக்குள்ள இந்த கான்வர்சேஷன், இதுல நிறைய பார்வைகள் இருக்கு. சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி தவறு இருக்கு. இதுக்குள்ள ஏதாவது அரசியலா புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கா கட்சிகளின் அணுகுமுறையில சுவாமிநாதன்? ஆமா சார், நிச்சயமா இருக்கு. திமுக அண்ணா திமுகவை பொறுத்தவரை கொஞ்சம் தீவிரமாக களமாடி இருக்கலாம். உங்க தீவிரத்தை குறைத்திருக்கிறாங்க. அது இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு அரசியல் நான் பாக்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தேர்தலுக்கு முன்பே விஜய் அவர்களை கடுமையா விமர்சிக்கல. எந்த இடத்துலயும் தாவேக்காவை அந்த அளவுக்கான அட்டாக் மோடுக்கு அவங்க போவே இல்லை. தேர்தல் தோல்விக்கு பின்பும் கூட அவர்கள் அதுக்கு தயாரா இல்ல. அப்ப அது கிட்டத்தட்ட மக்கள் மன்றத்துல இன்னும் விஜய்க்கான இமேஜ் இருந்து நம்ம அதை நம்ம அதுக்கு எதிராக களமாடி அது இன்னும் நம்மை பாதித்து விடுமோ என்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட இதற்குள்ள இருக்கிறதோ என்று தோணுது. அதே மாதிரி அதிமுக உள்கட்சி விவகாரங்களுடைய குழப்பங்களே இன்னும் முடியல. நாளைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க தாவேக்கா அரசுக்கு எதிராக. அந்த விஷயத்துல கூட அதிமுக ஒருமித்து எம்எல்ஏக்கள் எங்களை வேலுமணி போன்றவர்கள் எங்களை வெளி மாவட்டத்துக்கு ஏன் போட்டீங்க, நாங்க போக மாட்டோம் அப்படிங்கக்கூடிய அளவோட உள்கட்சி குழப்பம் இருக்கு. இந்த மாதிரி களச்சூழல்கள் எல்லாமே தாவேக்காவுக்கு சாதகமா தான் இருக்கு. தாவேக்கா இந்த முறை பிளே பண்ணதுல இந்த கூட்டத்தொடர்ல ரொம்ப மோசம்னு நான் நினைக்கல. நிறைய தீர்மானங்கள் பாஜகவுக்கு எதிராக அவர்கள் செயல்படுவார்களா என்று நினைத்த போதே எஃப்சிஆர்ஏ தொடங்கி பல விஷயங்கள்ல தனி தீர்மானம் போட்டிருக்காங்க. இன்னொரு மிக முக்கியமா தொகுதி மறுவரையறை மசோதால கூட்டத்துக்கே வராத திமுகவை, எம்பிக்கள் கூட்டத்துக்கு வராமல் புறக்கணித்த திமுகவை இங்க ஆதரவு தெரிவிக்கிற நெருக்கடியை உருவாக்கியிருக்காங்க. அப்படி சில விஷயத்துல தாவேக்கா தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஆனா உள்ளபடியே ரொம்ப அதுல இன்னொன்று இருக்குல்ல, நீங்க ஸ்கோர் பண்ணாங்கன்றீங்க, சுகுணா திவாகர் அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இது வரைக்கும் என்ன சொன்னாங்க, என்னங்க எப்ப பார்த்தாலும் டில்லிக்கு எதிராக தீர்மானம் கடிதமா அப்படின்னு. இன்னைக்கு நீங்களும் அதை தான் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அரசியல் சூழல் அவங்களை எக்ஸ்போஸ் ஆக்கி இருக்குன்றத நீங்க ஏத்துக்கலையா? நிச்சயமாக அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆனா அந்த விஷயங்களை எல்லாம் பேசியது விஜய் என்பதனால பொதுமக்கள் கவனிச்சாங்க. இங்க திமுகவினர் பேசினா திமுகவினர் தானே கவனிக்கிறாங்க. அந்த இடத்துல சிக்கல் இருக்குங்க. நீங்க பொதுமக்கள் கவனிக்கிற இடத்துக்கு திமுகவை கொஞ்சம் நகர்த்த வேண்டிய தேவை ஜென்சி கிட்ட. அதுதான் உங்க ஜென்சி டிஎம்கே எல்லாம் தொடங்கியிருக்காங்க. அது இன்னுமே கொஞ்சம் வீரியம் பெறாத வரையில தாவேக்காவுக்கான பலமாக தான் அது இருக்கும், பலவீனமாக இருக்காதுன்னு பாக்குறேன். ஒரு பாயிண்ட் மட்டும் சார், இந்த மதசார்பற்ற சக்தி என்பதுதான் தமிழ்நாட்டோட அடையாளம். இன்னைக்கு ஒரு வேளாண் பட்ஜெட் திருப்பதிக்கு போகுது. இன்னொரு பக்கத்துல நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பட்ஜெட்ல பார்த்தா சிலுவை உடனே வருகிறது. இது எல்லாமே ஒரு வகையில வலதுசாரித்துவ அரசியல் உள்ள ஒருவருக்கு வாசல் திறந்துரும். இதை கூட எதிர்கட்சிகள் பேசல. அந்த சட்டமன்றத்துக்குள்ள இதையாவது அவர்கள் விவாதித்திருக்கணும். அக்னீஸ்வரன், சில ஸ்பேஸ் கிடைச்சு மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படி புரிஞ்சுக்கணுமா? அதை எதிர்கட்சிகளுக்கு அவங்களுக்கு வேற கணக்கு இருக்கா, இல்ல மென்போக்கா, எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னதான் சிறுத்தைக்கு பசியாக இருந்தாலும் படுத்து கொண்டிருக்கக்கூடிய மானை உணவாக மாத்தாது. ஏன் சொல்லுங்க? அந்த மானை ஓட விடும். ஓட விட்டு அப்புறம் பிடிக்கும் பாருங்க. ஏன்னா ஓடுகிற மானுக்குத்தான் வீரியம் இருக்கிறதா அல்லது ரத்தம் சூடாக இருக்கிறதா என்பதை பார்த்து தான். அரசியலும் அப்படித்தான். ஒரு அரசாங்கம் ஓட விடணும், ஆனா இந்த அரசாங்கம் ஓடவே மாட்டேங்குது, தள்ளி விடுறாங்க. அது மாதிரி தான் ஏற்கனவே ஒரு லோன் வாங்கியிருக்கோம், அந்த லோனுக்கு மேல அடிஷனல் லோன் வாங்குவோம், கூடுதல் லோன், இன்னும் கொஞ்சம் சேர்த்து வட்டி தரேன். அந்த மாதிரி தான் ஏற்கனவே நீட்டுக்கு சட்டம் இயற்றி இருக்கிறாங்க, தீர்மானம் போட்டாங்க, சட்டம் இயற்றி இருக்கிறாங்க. நீங்களும் அதே தானே செய்யறீங்க. ஏன் தெரியுமா? பாஜகவை ஒரு நாள் இல்ல 5 நாள் இல்ல 5 வருடம் இருந்தாலும் தாவேகா பாஜக அரசை விமர்சிக்காது. ஏன் தெரியுமா? சட்டம் போட்டா மசோதாவை போடணும், ஆளுநருக்கு போகும், ஜனாதிபதிக்கு போகும், உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும். எதுக்கு இது? ஒரே தீர்மானம், ஏற்போ ராமன்க இல்லையா, அப்படியே உட்காந்துக்கோ, அவ்வளவுதான். இந்த நிலைப்பாடு எடுக்கிற போது ஒண்ணுமே பண்ண முடியாது சார். நிதிநிலை அறிக்கை தீர்மானம் என்ன இங்க வேலை? 6 தீர்மானம் போட்டதுனால என்ன அதனால என்ன ஆக போகுது? ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, 5 நீதிபதி, அதுக்கு பிறகு 11 நீதிபதி. உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்களா? நீங்க போக மாட்டீங்க. நீங்க கேட்ட கேள்வியை தான் திரு கணேஷ்குமார் கேட்டார். என்னங்க தொகுதி மறுவரையில நம்ம ஒரு ஆளுங்கட்சி கூட்டம் பண்ணியிருக்கோம், நம்ம தீர்மானம் போட்டு இப்ப என்ன வித்தியாசம்னு. அப்ப எக்ஸ்போஸ் தான் ஆகுறாங்க அவங்க. எதுவுமே சார் எதுவுமே தெரியலனாலும் அது 2 விஷயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் பின்பற்றுகிறார். ஒன்று, எனக்கு எல்லாம் தெரியும் என்று அமர்ந்து கொண்டு ஆனால் பேசுகிற போது விவாதத்தின் போது பேசாமல் இருப்பதற்கு பாருங்க. அது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, ஒரு வரியில சொல்லிருங்க டைம். ஐயா, மொழி அரசியல், நதிநீர் அரசியல், கல்வி உரிமை, இந்த டிலிமிட்டேஷன் இதெல்லாம் தீர்மானம் போட்டதன் மூலம் இன்றைக்கு திராவிட கட்சிகளிடம் இருந்த கிரவுண்ட தாவேகா தம் பக்கம் இழுத்திருக்கு. இந்த விஷயத்துல மௌனம் காத்ததுனாலதான்
அதிமுக தன்னோட கிரவுண்ட மிஸ் சுருக்கமா பண்ணி சுகுணா. இன்னைக்கு தாவேகா அந்த கிரவுண்ட தன் பசங்க கைப்பற்றி சுருக்கம். அப்புறம் ரெண்டு வரி என்னன்னா இப்ப தாவேக்கு அந்த தீர்மானங்கள் போடுவதில் ஒரு தந்திரம் இருக்கிறது. என்னன்னா அந்த கட்சியோட ஸ்டாண்ட் எதுன்னு சொல்றதே இல்ல. ஒட்டுமொத்தமா கூட்டத்தோட சேர்ந்து கோயந்தா போற மாதிரி ஒட்டுமொத்த தீர்மானம் போடுவது அப்படிங்கிறது ஒண்ணு. சரி. ரெண்டாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் ஓகே, பேசவே பேசாத ஒரு பலவீனமான முதலமைச்சர், அதிகம் பேசி மாட்டிக்கொள்ளக்கூடிய முதலமைச்சரை போல ஆக்டிவாக இருக்கக்கூடிய பல முதலமைச்சர்கள், இதுதான் பார்ப்போம். பொறுத்திருந்து இன்னும் பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கு. இனிமேல் எப்படி போக போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.